Hi aspirants and students, welcome to Chemistry Doctorates YouTube channel. நம்ம UGTRB series 2026 cover பண்ணிட்டே வரோம். நம்ம அதுல வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் போயிட்டு இருக்கோம். ஆர்கானிக் டச் பண்றோம், இன்ஆர்கானிக் வீடியோஸும் இனி வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே இதுல கவர் ஆகுது. சோ அந்த வரிசையில நம்ம சிலபஸ் பிரகாரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில யூனிட் வந்து 8, 9, 10, 8 to 10 3 யூனிட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கவர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் 8ல பாத்தீங்கன்னா நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து நீங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஸ்டாட்டிக் டாபிக். நீங்க வந்து ஒரு காம்பவுண்ட எப்படி நேம் கொடுக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா நம்ம வந்து அதுல வந்து ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன நாமென்கிளேச்சர்ல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை என்னென்ன வகையில பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் IUPAC, இது வந்து நம்ம சிலபஸ்ல எப்படி கொடுத்திருக்காங்க, IUPAC நாமென்கிளேச்சர் ஆஃப் alkanes, alkenes, alkynes, alcohols, aldehydes, ketones. ஓகேங்களா? சோ அவங்களே நம்ம சிலபஸ்ல இப்படி கொடுத்துட்டாங்க. சோ நம்ம இதை மட்டும் கவர் பண்ணா கூட போகும். இதுல வந்து ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பெருசா நம்ம PGTRB அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும். UGTRBக்கு உங்களுக்கு பேசிக் நாமென்கிளேச்சர் எப்படி கொடுக்கணும், அதோட நேமிங் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படிலாம் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க பிரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாமென்கிளேச்சருக்குள்ள போனா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம இப்போ கிளாசிபிகேஷன் பார்ப்போமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அதாவது அந்த ஸ்கெலிட்டனை வச்சு அதை வந்து இந்த மாதிரி நிறைய டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. இந்த கிளாசிபிகேஷனே ஒரு பெரிய கேட்டகரி. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், அப்புறம் பேஸ்ட் ஆன் சேச்சுரேஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி பிரிக்கலாம்னா ஓப்பன் செயின், அதுக்கப்புறம் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லைங்களா? இந்த ஓப்பன் செயின்லயே வந்து என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ், பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஸ்ட்ரெயிட் செயின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் N ப்ரோபேன், N பென்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் செயின். ஜஸ்ட் வந்து நேரா இப்போ N ப்ரோபேன் எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 கார்பன் இருக்கும். ஸோ CH3, CH3, CH2 2. ஸோ இதெல்லாம் பாருங்க, இந்த கார்பன் லீனியரா இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் மேலே கீழே போட்டிருக்கீங்க, அப்போ இது பிரான்ச்டான்னு கேட்டா இல்ல. இந்த கார்பன் 3மே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ். பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபேன் வந்து ஸ்ட்ரெயிட் செயின் ஆர் லீனியர் செயின் சொன்னோம்ல. பிரான்ச்டு செயின்னா என்னன்னா ஐசோப்ரோபேன். இதுல பாருங்க ஒரு கார்பன் இடையில இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நியோபென்டேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறோம், ஓப்பன் செயின் பார்க்குறோம், சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம், அதுல வந்து ஸ்ட்ரெயிட் செயின், பிரான்ச்டு செயின். இங்க சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் படிச்சிட்டோமா? சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்லாம் எப்படிலாம் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து சைக்ளோஹெக்சேனா இருக்கலாம், அதுக்கப்புறம் சைக்ளோ ப்ரோபேனா இருக்கலாம், சைக்ளோ பென்டேனா இருக்கலாம். இது எல்லாமே சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். இதுல ஹோமோசைக்ளிக் இருக்கு, ஹெட்ரோசைக்ளிக் இருக்கு. இந்த ஹோமோசைக்ளிக்னா என்ன அப்படின்னா அதுல இருக்க எல்லாமே கார்பனா மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சைக்ளோஹெக்சேன் சொன்னோமா, இதுல எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 6 கார்பன் இருக்கு. 6மே கார்பனா மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஹோமோசைக்ளிக். இப்ப இதே இது பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துறாங்கன்னு வைங்க, ஒரு 6 மெம்பர் ரிங்ல ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா அது வந்து ஹெட்டிரோசைக்ளிக். இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர் இதுல ஏதாவது ஒண்ணு இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா அது ஹெட்டிரோசைக்ளிக். சைக்கிளா இருக்கும், அதுல ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கும், அதனால இதுக்கு பேரு ஹெட்டிரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா எல்லாமே கார்பன் ஆட்டம்ஸா இருக்கும். இந்த ஹோமோசைக்ளியே அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அலிசைக்ளிக்னா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து சைக்ளோஹெக்சேன், சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன் இது எல்லாமே அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்வியஸ்லா பென்சினாய்டு இருக்கு, நான் பென்சினாய்டு சிஸ்டமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன், அதுக்கப்புறம் இது கூட இன்னொரு ரிங் போட்டா நாப்தலின், இதெல்லாம் பென்சினாய்டு.
இதுவே பென்சீன் இல்லாம ஆனா அதுக்கு அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இது வந்து சைக்ளோபென்டா டையினைல், அப்புறம் சைக்ளோஹெப்டா ட்ரைனைல் கேட்டயான், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஸ்ட்ரக்சரை வச்சு ஸ்கெலிட்டனை வச்சு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஓப்பன் செயின், சைக்ளிக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓப்பன் செயினை ஸ்ட்ரெயிட் செயின், பிரான்ச்டு செயின் ரெண்டா பிரிக்கிறாங்க. அது மாதிரி சைக்ளிக்கா ஹோமோசைக்ளிக், ஹெட்டிரோசைக்ளிக், அந்த ஹோமோசைக்ளியே அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பிரிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பேஸ்டு அப்பான் ஸ்ட்ரக்சர். அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஒவ்வொரு கேட்டகரியா பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குன்னா அதுல வந்து வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ். ஆல்கீன்ஸ்னா டபுள் பாண்ட் இருக்கும், அல்கைன்ஸ் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இங்க வந்து ஒரு கார்பன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் இப்போ ஜென்ரலா கேட்டாங்கன்னா என்னன்னா அதுல கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கும். அடுத்து ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ்ல என்ன இருக்கும்? ஒரு ஆர் குரூப் இருக்கும், அதோட OH இருக்கும், ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். இதுதான் ஆல்கஹால்ஸ். ஆல்டிஹைட்ஸ்னா எப்படி இருக்கும்? ஆர் சி டபுள் பாண்ட் OH. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா RCHO கூட சொல்லலாம், ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீட்டோன்ஸ். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா RCORனு எழுதலாம். இதோட ஸ்ட்ரக்சர் RC டபுள் பாண்ட் OR. நம்ம ஏன் இவ்வளோ பேசிக்ஸ்ல இருந்து போறோம்னா நம்ம சேனல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த நாமன்கிளேச்சர்ங்கிறது பேசிக்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சா நீங்க பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கூட ஈஸியா நேமிங் கொடுக்கலாம். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் RCOOH. இது எப்படி எழுதலாம்? RCOOH அப்படி எழுதலாம். எஸ்டர்ஸ் RCOOR அப்படின்னு எழுதலாம். அமீன்ஸ்னா இதுதான் RNH2. ஈத்தர்ஸ்னா ROR. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைமெத்தில் ஈத்தர் இருக்குன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். இவ்வளோதான். இது வந்து பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது அண்ட் ஃபைனல் கிளாசிபிகேஷன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் சேச்சுரேஷன். இந்த சேச்சுரேஷனுக்கு வார்த்தை என்னன்னா, சேச்சுரேஷன்னா டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, இல்ல சிங்கிள் பாண்ட் இருக்கா, அதை பத்திலாம் சொல்றதுதான் சேச்சுரேஷன். இது வந்து ரெண்டு பிராட் கேட்டகரியா பிரிக்கிறாங்க, சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க்டு பை ஒன்லி சிங்கிள் பாண்ட்ஸ், அதுக்கு பேரு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த CH3 எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? இங்க வந்து R இருக்கணும், ஏன்னா கார்பனோட வேலன்சி R. இங்க என்ன இருக்கு? ஈத்தேன். இதுக்கு இடையில ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ப்ரோபேன். அப்படிதான். அதே மாதிரி அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் அந்த கேட்டகரியில தான் வரும். இங்கேயும் பாருங்க, சைக்ளிக் ஃபார்ம்ல இருந்தா கூட சிங்கிள் பாண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா என்னென்ன அப்படின்னா, கார்பன் ஆட்டம்ஸ் லிங்க்டு பை டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன? ஈத்தேன், பென்சீன், அப்புறம் அல்கைன், நாப்தலின், இன்னும் பல ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லிட்டே நம்ம போலாம். ஸோ தேட்ஸ் ஆல். இதோட நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சது. நம்ம ஏன் இது எல்லாத்தையுமே 1 by 1 பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இது தெரிஞ்சா நம்ம ஈஸியா அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உள்ள நாமன்கிளேச்சர் ஈஸியா நம்ம வந்து ஆல்கேன்ஸ், அல்கீன்ஸ், ஆல்கஹால்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க உங்களோட நீட் ஆஸ்பிரன்ஸ் இல்ல நெட் ஆஸ்பிரன்ஸ், UGTRB, PGTRB ஆஸ்பிரன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர்.